வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இது கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி வராது. உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளேலிஸ்ட் பாருங்கள். ஃபார் பிகினர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னா, ஆனால் சின்ன சின்ன வீடியோ தான். ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இதனோட கான்செப்ட் முழுமையாக உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட ஒரு 80% 70% இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அப்டேட்டட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது. ரெண்டு இதையும் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். டைம் எடுத்து எடுத்து பாருங்கள். கண்டினியூவாக எல்லா வீடியோவும் பார்க்க வேண்டாம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறமா அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒன்றா பாருங்கள். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தால் நீங்கள் இது தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள், போதுமானது. இதுலேயே அந்த கான்செப்ட் முழுமையாக இருக்குது. இதே கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் மற்றது சேர்த்தி இருக்குது பிகினர்ஸுக்காக. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த ரெண்டு தான் வந்து நம்மளுடைய வெயிட்டேஜ் ஸ்டாக்கில் நம்ம இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ரெகுலராக. இன்னைக்கு ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1 ஹவரில் பாருங்க, இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த சப்போர்ட்டை தொட்டு இங்கே வந்து முடிஞ்சிருக்கிறான். இதுதான் நடந்திருக்கு, வேற ஒன்றும் நடக்கல. சப்போர்ட் விட்டா ரெசிஸ்டன்ஸ் விட்டா சப்போர்ட், அவ்வளோதாங்க. கரெக்டாக 1 ஹவரில் ட்ராக் பண்ணி பழகிட்டிங்கன்னா போதும். இதை தாண்டி மார்க்கெட்டுக்குள்ளே ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. எளிமையாக இதில் ட்ரேட் நம்ம பண்ண முடியும். 5 மினிட்ஸில் பார்க்கலாம் அது என்ன எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா, மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இது என்ன முன்னாடி இருந்த ஒரு ரேஞ்ச் தான். அப்போ என்னாச்சு, இது ஒரு பை சப்போர்ட்டில் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக் பை சப்போர்ட்னு ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு ஹையே பிரேக் பண்ணி போயிருக்கு. போயிட்டு வந்து இந்த லோ உடைக்கலைங்கிறட்டி பை சப்போர்ட்டில் இருக்கும்போது இங்கே பையிங் அப்படின்னு காட்டியிருக்கு. மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வரும்போது இது மேலே போகிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அப்போ தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியணும். போயிட்டு மேலே சடனாக போனவன் இந்த ஹை பாருங்க, இந்த இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வச்ச ஹையை விற்க அதுக்கு பின்னாடி பாடி க்ளோஸே பண்ண முடியல. பாருங்க, இது விக்கு. அதுக்கடுத்து பாருங்க இந்த விக்கையும் பாடி க்ளோஸ் பண்ண முடியல. அதுக்கடுத்து இந்த விக்கு. அப்போ மார்க்கெட் எப்படி மேலே போகும் அப்படின்னு தெரியணும். அப்போ நிப்டி கீழே வருது. நிப்டி காலையிலேருந்தே கீழே வந்துட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட்டு மேலே நிற்கான்னு தெரியணும். ரிலையன்ஸ் மேலே நிற்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நிப்டி இன்னும் கீழே அடிக்க போகிறோம், அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இங்கிருந்து இதே செல்லிங் பாயிண்ட் தான். இங்கிருந்து அப்படியே கீழே விட்டுருக்குறான். கீழே விட்டு இங்கே சப்போர்ட்டை தொட்டு மறுபடியும் வந்து ஒரு சப்போர்ட். இங்கே வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாமான்னா பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே திரும்பறக்கு உண்டான சிக்னலே இல்லை பாருங்க. அப்படியே கீழே இங்கே வந்து ஒரு சின்ன மூவ் கொடுத்துருக்கான், ஆனால் கீழே எந்த சிக்னலும் இல்லாமல் கீழே வந்ததுனால இந்த இடத்துல ட்ரையே பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கான், ஆனால் கடைசி நேரத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு செல் கிடைக்கும் போது எடுத்துட்டு அமைதியாக உட்கார்றதான் புத்திசாலித்தனமான வேலை இந்த மார்க்கெட்டில். ஏன்னா இப்போ மார்க்கெட் இருக்கிற சுச்சுவேஷன், வார் கிளைமேட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் அமைதியாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பண்ணி பழகிக்குங்க எப்பவுமே. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம் என்ன நடந்தது. இது நாளைக்கு ரிலையன்ஸ் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் புதுசாக வந்து நம்ம ட்ரம்ப்போட வந்து ஏதோ ஒரு டீல் போட்டிருக்காரு இல்லைங்களா? அதனால வந்து நிப்டி விடுற அளவுக்கு இவன் கீழே விட மாட்டேங்கிறான். இது கீழே நார்மலாக வந்ததுன்னா நிப்டி எங்கேயோ போயிருக்கு இன்னும். ஆனால் இவன் கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கிறதுனால நிப்டி வந்து ஒரு ரேஞ்சில் தான் நின்றுருக்கு. இன்னும் அவ்வளோ ஃபோர்ஸ் வரல. இவன் கீழே விட்டா நிப்டி அடிச்சு தள்ளிட்டு கீழே வந்துடுவான். அதை பார்த்துக்குங்க. இவங்க தான் வந்து 27 லட்சம் கோடிக்கு வந்து யூஎஸ்ல அந்த ஆயில் ரீஃபைனரிங் கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. அதனால தான் ரிலையன்ஸ் கீழே விடாம அப்படியே தூக்கி தூக்கி முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போறான். பெருசா கீழே வரல பாருங்க. இங்க ஓப்பன் ஆனா இன்னைக்கு முடிஞ்சது இங்கே தான். நிப்டி இங்க ஓப்பன் ஆகி இங்க முடிஞ்சிருக்கா. ஆனா இவன் இங்க ஓப்பன் ஆகி இங்கே தான் முடிஞ்சிருக்கான். அவ்வளவு ஷார்ட்டா தான் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாம், இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம், இப்படியே மேலே திரும்பறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவனுக்கு நல்லா பாசிட்டிவ் நியூஸ் தானே. இவன் இப்படி ஏறின அளவுக்கு நிப்டி இந்த அளவுக்கு ஏறல. நிப்டி கீழே அடிச்சிட்டு இருக்கிறான், இவன் மேலே ஏறிட்டு இருக்கான் பாருங்க 1 ஹவர்லயே. இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆனா இவன் அப்படி இல்லை. இவர் வந்து அப்படியே கீழே 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 பாருங்க. 2 நாள் அந்த சப்போர்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு சப்போர்ட்டை கீழே ஓப்பன்லேயே அடிச்சு விட்டான். அப்போ அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது வரைக்கும் இன்னும் கீழே போகலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது வரைக்கும் வந்து இங்கே திரும்பலான்னு முன்னாடியே போட்டு வச்சோம். அதே மாதிரி திரும்பிக்கிறான்.
இனி இதுக்கு கீழே எங்கே வந்து திரும்பலான்னு பார்க்கணும். அப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒன்றையுமே காணும். அப்போ நம்ம டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறோம், 4 ஹவரில் பார்க்குறோம். இது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கு. பட் வந்து டே கேண்டலுக்கே நம்ம போவோம். ஆ டே கேண்டலுக்கே போனீங்கன்னா இப்போ இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லுது பாருங்க. இந்த ஏரியா விட்டாச்சுன்னா, ஏன்னா இதுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டான். அப்படி விட்டாச்சுன்னா அடுத்தது எங்கன்னா பாரு, இது ஒரு விக்கு, இதுக்கு கீழே வந்துட்டான். அதனால அடுத்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு அப்படின்னு சொல்ல வர்றான். அப்போ நம்ம அடுத்த லெவல் வந்து நம்ம எங்கே போட்டு வைக்கணும்னா இந்த இடத்துல தான் போட்டு வைக்கணும். ஏன்னா இதையவே தூக்கி கீழே கொண்டு வந்து வச்சுப்போம், வச்சு கலர் மாற்றி விட்டுலாம். இதை விட்டா அடுத்த ரேஞ்சு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதா நம்மளோட கான்செப்ட். இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாங்க. 1 ஹவரில் இப்படி வச்சுருக்கோம். அதே மாதிரி முன்னாடி பாருங்க, சப்போர்ட் டேல நம்ம இந்த சப்போர்ட்டை ஒன்று ட்ராக் பண்ணோம். ஒன்று ஸ்ரிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அதே பாருங்க இந்த இடத்துல எல்லாமே கிடைக்குது. அப்போ இந்த லோ வந்து இந்த இது மட்டும் லோ இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். அது பாருங்க, இங்கே நான் போட்டிருக்கோம். பட் வந்து அது பாருங்க லோ இங்கே காட்டுது பார்த்தீங்களா. இது வரைக்கும் கூட வரலாம் அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. அதை விட்டாச்சுன்னா அடுத்து இந்த லெவல். புரிஞ்சுங்களா? இது நான் அப்புறம் பார்ப்போம். இது பிரேக் பண்ணிட்டுக்கு அப்புறமா இதை பார்ப்போம். இதை ட்ராக் பண்ணுவோம், அப்புறமா இதை ட்ராக் பண்ணுவோம். நம்ம ட்ரம்ப் ஏதோ ஒரு நாள் டக்குன்னு நைட்டில் அவர் வாட்டுக்கு வார ஸ்டாப் பண்ணார்னா மார்க்கெட் இப்படியே திரும்பி ஓடிடும், பறந்துடும் மேலே. எப்போ அனௌன்ஸ் கொடுக்குறான்னு தெரியல, பார்ப்போம். இவ்வளோதாங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இவன் ஆட போகிறான். ரிலையன்ஸு பர்ஃபெக்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒர்க் ஆவா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக மாட்டான். ஒரே இடத்துல நகரச்சிலே தெரிஞ்சிட்டு இருப்பான். அதுதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட வேலை. ஓகேங்களா? ஓகே ரைட். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.